அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் ரேங்க் கார்லேஷன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருவோம். ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா டெஃபினேஷன் எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கு அதை பேஸ் பண்ணி சம்ஸை பார்ப்போம். ஓகேவா? ரேங்க் கார்லேஷனே ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்கள். த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் த rank of two variables xi and yi is called the rank correlation coefficient. That is rho is equal to 1 minus 6 into summation ti squared by n into n square minus 1 where di is equal to xi minus yi அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா. திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பியர்மேன் ஃபார்முலா ஃபார் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் வந்து ரேங்க் கார்லேஷன் சிம்பிளாக வந்து ரோ அப்படின்னு நோட் பண்ணியிருக்கோம். டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த ரேங்க் எக்ஸ்ஐ ஒய்ஐ அந்த ரெண்டு ரேங்கோட டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் தான் டிஐ. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ எந்த டேட்டா கொடுத்துருக்கானோ அந்த டேட்டா தான் என் அப்படிங்கிறது வேல்யூஸ். சரிங்களா? ஸோ இது ரேங்க் கார்லேஷன், அதாவது ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா. இதை நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து இண்டிவிஜுவல் ரேங்காக இருந்துச்சுன்னா, ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவல் ரேங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணணும். அதிலே வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரேங்க்ஸ், அதாவது கொடுத்துருக்க டேட்டாஸில் வந்து ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ரிப்பீட்டட் ரேங்க்ஸ், இப்போ an item is repeated m times, then we added the factor m into m square minus 1 by 12 to summation of d correlation coefficient ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ இந்த இதில் summation of di ஸ்கொயர்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டட் ரேங்காக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை அங்கே அதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது m into m square minus 1 by 12 அப்படிங்கிறத அந்த summation d ஸ்கொயரோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் rho is equal to 1 minus 6 into summation ti square plus m into m square minus 1 by 12 ஹோல் டிவைடட் பை n into n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா அந்த ரேங்க் வந்து ரிப்பீட்டட் ரேங்காக அந்த கொடுத்துருக்க டேட்டாஸில் வந்து ரேங்க் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் டு பி ஆடட் ஃபார் ஈச் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இன் போத் எக்ஸ் சீரீஸ் அண்ட் ஒய் சீரீஸ். அந்த எக்ஸ் சீரீஸில் எத்தனை வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அத்தனை வேல்யூஸுக்கும் நம்ம அந்த வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ ஒரே சீரீஸில் வந்து 2 தடவை வந்துருந்துச்சுன்னா அப்போ நம்ம 2 தடவை அந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். அதேமாதிரி ஒய் சீரீஸில் எத்தனை தடவை வந்திருக்கோ அத்தனை தடவை அந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது ரிப்பீட்டட் ரேங்காக இருந்தால் அதோட ஃபார்முலா வந்து இது. லிமிட் ஃபார் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். So Spearman rank correlation coefficient is given by rho is equal to 1 minus 6 into summation ti square by n into n square minus 1. So இந்த Spearman rank correlation limit values பார்த்தீங்கன்னா, so the limit for rank correlation coefficient are given by -1 less than or equal to rho less than or equal to plus 1. Spearman rank correlation formula. So இதோட லிமிட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1க்கும் +1க்கும் பிட்வீன் வேல்யூஸாக இருக்கும். புரியுதுங்களா? இது இந்த லிமிட் ஃபார் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அதோட லிமிட் வேல்யூஸ். இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நோட்டில் ஒரு சில பாயிண்ட் கொடுத்துருக்கேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கன்சிடர் தி 3 செட் ஆஃப் டேட்டா x, y, z. If rank correlation of x and y is greater than rank correlation of y and z and rank correlation of z and x, then we say that the variable x and y are more correlated than y, z and z, x அப்படின்னு எழுதலாம். அதாவது இந்த நம்ம ரேங்க் கார்லேஷனாக 3 டேட்டாஸ் வேல்யூஸ் கொடுத்துருந்தா நம்ம அதுலேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க் கார்லேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய் அண்ட் இசட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இசட் அண்ட் எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸோ இந்த ரெண்டு ரேங்க் கார்லேஷனோட இந்த ரோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தன் வேல்யூஸாக இருந்தால், பிக் வேல்யூஸாக இருந்தால் அப்போ மோர் கார்லேட்டட் ஒய் அண்ட் இசட் இசட் அண்ட் எக்ஸ். ஸோ இதை விட இந்த ரேங்கை விட இந்த வேல்யூஸ் வந்து மோர் கார்லேட்டட் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கணும். நம்பர் 2, rank correlation coefficient rho is maximum if summation i varies from 1 to n, di square is minimum. அந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அதாவது இந்த ஃபார்முலாவில் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 minus 6 டமிஷன் ti ஸ்கொயர் பை n into n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொன்னோம்ல. இதில் இந்த ரோவோட வேல்யூஸ் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா இந்த டிஐயோட வேல்யூஸ் வந்து மினிமமாக இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட், இப்போ இங்கே என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம் நம்ம, ரேங்க் கார்லேஷன் வந்து மேக்ஸிமம் அப்படின்னா அந்த டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து மினிமமாக இருக்கும். அதே தேர்ட் ஒன், த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் மினிமம் அப்படின்னா இப் சமேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n, di ஸ்கொயர் இஸ் மேக்ஸிமமாக இருக்கும்.
அந்த சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா ரேங்க் கார்லேஷன் வேல்யூஸ் வந்து மினிமமாக இருக்கும். அதேமாதிரி சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் மினிமமாக இருந்துச்சுன்னா ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த குப்தா புக்கில் பேஜ் நம்பர் 10.40 இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஷினை பாருங்கள். In Spearman formula r equal to 1 minus 6 into summation di square by n into n square minus 1 for the rank correlation coefficient the maximum value of summation di square is அப்படின்னு கேட்குறான். அந்த di ஸ்கொயரோட மேக்ஸிமம் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். நான் அதிலே நான் பாரு நோட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் di ஸ்கொயர் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா ரோவோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், ரேங்க் கார்லேஷன் வந்து மினிமம் வேல்யூஸாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி சமேஷன் di ஸ்கொயர் மினிமமாக இருந்துச்சுன்னா ரேங்க் கார்லேஷன் ரோ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் கேட்குறான். ஓகேங்களா, மேக்ஸிமம் வேல்யூஸ் நமக்கு ரேங்க் கார்லேஷனோட லிமிட் வேல்யூஸ் தெரியும். த லிமிட் ஃபார் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் -1 லெஸ் than or equal to ரேங்க் கார்லேஷன் ரோ லெஸ் than or equal to +1. மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து +1, மினிமம் வேல்யூஸ் வந்து -1. டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர். ஸோ நான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் ரோ இந்த ரேங்க் கார்லேஷனோட மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னவாக இருக்கும், +1 இருக்கும். மினிமம் வேல்யூஸ் என்னவாக இருக்கும், -1 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த லிமிட்லேருந்து நமக்கு அந்த ரோட வேல்யூஸ் மேக்ஸிமம் வேல்யூஸ் மினிமம் வேல்யூஸ் எழுதிட்டோம். இந்த வேல்யூஸ் எழுதுனது ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். அதாவது டிஐ ஸ்கொயர் வந்து மேக்ஸிமம் இருந்தால் ரோ என்ன வேல்யூஸ் இருக்கும், மினிமம் வேல்யூஸாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ தானே கேட்குறான். அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் ரோ இஸ் -1. இந்த கண்டிஷன் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். -1 லெஸ் than or equal to ரோ லெஸ் than or equal to +1 அந்த ரேங்க் கார்லேஷனோட லிமிட் வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ இதுலேருந்து -1 லெஸ் than or equal to ரோ அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா டிஐயோட வேல்யூஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ரோவோட வேல்யூஸ் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம -1 லெஸ் than or equal to ரோ அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த -1ங்கிற டேர்ம் அப்படி இருக்கட்டும். லெஸ் than or equal to இந்த ரோவோட ஃபார்முலா என்ன, 1 minus 6 into summation ti ஸ்கொயர் பை n into n ஸ்கொயர் -1. ஸோ இது இந்த ஃபார்முலா. இதிலேருந்து இந்த 1ங்கிற டேர்ம் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ -1 இந்த 1 இந்த சைடு வரும்போது -1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். லெஸ் than or equal to -6 into summation ti ஸ்கொயர் பை இந்த என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் n³ மைனஸ் n அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த -1 ஆட் பண்ணால் -2 லெஸ் than or equal to -6 இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இந்த மைனஸால் காமனாக அந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ என்ன வேல்யூஸ் கிடைக்கும், இந்த டேர்ம் அப்படியே கிரேட்டர் தனாக மாறிடும். ஓகேங்களா, அப்போ 2 greater than or equal to 6 into summation ti ஸ்கொயர் பை n³ மைனஸ் n அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதிலேருந்து நம்ம டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதனால் இந்த 6 இங்கே ஒன்றாவது டிவைட் பண்ணிடுங்க. இந்த டேர்ம் ஈக்குவலுக்குன்றது சரி வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ 2 இன்ட்டு இந்த n³ மைனஸ் என்னங்கிறது மேலே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். n³ மைனஸ் n பை இந்த 6 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இதிலேருந்து இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 1 2 சார் 3 2 சார் 6 அப்படின்னு எழுதலாம். கிரேட்டர் than or equal to summation ti ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து n³ மைனஸ் n பை 3 கிரேட்டர் than or equal to summation di ஸ்கொயர். தற்போது இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், சமேஷன் டிஐ ஸ்கொயர் லெஸ் than or equal to n³ மைனஸ் n பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ சமேஷன் டிஐ ஸ்கொயரோட மேக்ஸிமம் வேல்யூஸ் அதான் லெஸ் than or equal to மேக்ஸிமம் வேல்யூஸ் n³ மைனஸ் n பை 3. இதுதான் அதோட ஆன்சர். அதாவது 2017 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். புரியுதுங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. நான் அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூஸையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் கேட்டிருந்தால அப்போ மேக்ஸிமம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இதுலேயே மினிமம் வேல்யூஸ் இருக்கும்ல, அதே நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் வேல்யூஸ்னால் ரோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ரோ லெஸ் than or equal to 1. ஸோ இதிலேருந்து ரோட ஃபார்முலா என்ன, 1 minus 6 into summation ti ஸ்கொயர் பை n into n ஸ்கொயர் மைனஸ் 1 லெஸ் than or equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதிலேருந்து இந்த டிஐயோட வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் இந்த 1 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ -6 into summation ti ஸ்கொயர் பை என்ன உள்ள மல்டிப்ளை பண்ண n³ மைனஸ் n லெஸ் than or equal to 1. இந்த 1 அந்த சைடு போகும்போது -1. ஸோ 1 minus 1 வந்து வேல்யூஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும், 0. ஸோ இதிலேருந்து -6 into summation ti ஸ்கொயர் பை n³ மைனஸ் n லெஸ் than or equal to 0 அப்படின்னா ஸோ இது மைனஸால் காமனாக ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் than or equal to மாறிடும். அப்போ 6 into summation ti ஸ்கொயர் பை n³ மைனஸ் n கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டேர்மை டினாமினேட்டர் வேல்யூஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அதேமாதிரி 6 கொண்டாந்து இங்கே டிவைட் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ டிஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மினிமம் வேல்யூஸ், அதுவும் மேக்ஸிமம் வேல்யூஸ் அப்படின்னு எடுத்ததுனால ஸோ சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் என்னது மினிமம் வேல்யூஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கும். ஸோ இதுவுமே கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 2017 கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் கேட்டிருக்கோம், அதோட ஆன்சர் இது. சப்போஸ் மினிமம் வேல்யூஸ் கேட்டானா அதே கொஸ்டின் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா கொடுத்துட்டு அதுலேருந்து மினிமம் வேல்யூஸ் கேட்டானா அதோட ஆன்சர் வந்து அதாவது சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட
ஆன்சர் வந்து greater than or equal to 0. ஸோ ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 2. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2017 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். ஸோ இதோட கொஷின் பாருங்கள். இஃப் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் மார்க் இன் 2 subject for a group of student is 0.6 and the sum of the square of the difference in the rank is 66. What is the number of student in the group? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்டோட 2 சப்ஜெக்டோட ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கான். அதாவது 0.6 ரோ வேல்யூஸ் வந்து 0.6 அப்படின்னு கொடுத்துருக்கான். அனதர் ஒன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் தி ரேங்க் இஸ் 66 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் அப்படின்னா சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். ஸோ நமக்கு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து 0.0 0.6 அப்படின்னு கொடுத்துருக்கான். அனதர் ஒன் சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 66 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுலேருந்து என்னோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? ரோஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டு சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்? ரோட வேல்யூஸ் வந்து 0.6 அப்படின்னு கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டு சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 66 அப்படின்னு கொடுத்துருக்கான். பை என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம இந்த டேர்ம் எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துருக்கோம். இந்த 0.6 இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். 6 இன்டு 66 பை என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.6. ஸோ 1லேருந்து 0.6 சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு 0.4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இந்த 0.4ங்கிற டேர்மை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 நியூமினேட்டர் கொண்டு போயிட்டேன். ஸோ 6 இன்டு 66 பை 0.4 இஸ் ஈக்குவல் டு என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே மாற்றி இங்கே எழுதிக்கங்க. ஸோ இந்த டேர்மை என் இன்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த டேர்ம் 6 இன்டு 66 அப்படின்றது பை 0.4 அப்படிங்கிற டேர்மை ஒரு மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 60 அப்படின்னு வந்துடும். கீழே அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ 60 இன்ட்டு 66 பை 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4 அப்படின்னு எழுதலாம். இதை 32s are 60 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து திரும்ப 2ஐயும் இந்த 66 கேன்சல் பண்ணால் 33 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 30, இங்கே 33 அப்படின்னு இருக்கா. ஸோ 30 இன்ட்டு 33 அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 990 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ 10 இன்ட்டு 99 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 10ங்கிற நம்பர் அப்படி இருக்கணும். இந்த 99 எப்படி எழுதலாம்? 100 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 100ஐயும் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அதாவது n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாயும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது n இருக்கிற இடத்துல இந்த லெக்கில் 10 இருக்குது, n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 10 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னோட வேல்யூஸ் இந்த லெக்கில் என்ன இருக்குது? என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ n ஈக்குவல் டு 10. ஸோ அந்த குரூப்பில் உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ். புரியுங்களா? ஸோ இது 2017 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2001 2002 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஷின். புரியுங்களா? ஸோ கொஷினை பாருங்கள். If the sum of the square of the rank difference of 9 pair of values is 80, then the correlation coefficient between them is option A வந்து 0.667, ஆப்ஷன் B வந்து 03.33, ஆப்ஷன் C வந்து 0.333 அண்ட் ஆப்ஷன் D வந்து none of these அப்படின்னு கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரேங்க் டிஃபரன்ஸ் ஆஃப் தி 9 பேர்ஸ், அதாவது n வேல்யூஸ் வந்து 9 பேர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு 80 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 80 அப்படின்னு கொடுத்துருக்கான். n வேல்யூஸ் வந்து 9 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா என்ன? ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னது? ரோஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை n இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான்? டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான் 80, என்னோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான்? 9 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து 80 பை என்னோட வேல்யூஸ் வந்து 9, இந்த லெக்கில் 9 சப்ஸ்டிட் பண்ணால் 9 ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இதிலேருந்து ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு 80 பை 9 அப்படி இருக்கட்டும். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு இந்த 80ங்கிற டேர்ம் அப்படி இருக்கட்டும் பை 9 இன்ட்டு 81 மைனஸ் 1 சப்ராக்ஷன் பண்ணால் 80 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 80 கேன்சல் பண்ணிடுங்க. இதுலேருந்து 6 பை 9 அப்படின்னு இருக்கா. இதை 3 டேபிள் கேன்சல் 2 3s are 6, 3 3s are 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ 1 மைனஸ் 2 பை 3 அப்படின்னு இது. நெக்ஸ்ட் இதுலேருந்து இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 மைனஸ் 2 பை 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் 1 பை 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 1 பை 3 டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு 0.333 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா 2001 2002 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0.333. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நம்பர் 4.
The following are the rank obtained by 10 students in statistics and mathematics. ஸோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்கும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு ரேங்க் வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரேங்க் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு இருக்கான். ஸோ அதே வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வந்து 1 4 2 5 3 9 7 10 8 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து ஃபைண்ட் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ வந்து 0.278 அப்படின்னா, ஆப்ஷன் பி வந்து 0.827 அப்படின்னா, ஆப்ஷன் சி வந்து 0.782 அப்படின்னு, ஆப்ஷன் டி வந்து 0.872 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம எது வேல்யூஸ் கரெக்டான அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் வேல்யூஸ் கொடுத்துருக்கான். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன ரேங்கு, மேத்தமெட்டிக்ஸில் என்ன ரேங்க் அப்படிங்கிறத ரேங்க் கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து என் வேல்யூஸ் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சமேஷன் டி ஐ ஸ்கொயர் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா என்னது, ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சமேஷன் டி ஐ ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எழுதி அதுலேருந்து சமேஷன் டி ஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ டேட்டாஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரேங்க் வந்து ஆர்எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்எக்ஸ் அதான் ரேங்க் எக்ஸ் அப்படிங்கிறத அந்த டேட்டாஸை அப்படியே ஆர்எக்ஸில் எழுதியிருக்கேன். அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ரேங்க் வந்து ஆர்ஒய் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரேங்க் வந்து ஆர்ஒயில் அப்படி டினோட் பண்ணிக்கோங்க. அதை அப்படி எழுதியிருக்கேன். இதுலேருந்து டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய். ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்யை சப்ராக்ஷன் பண்ணி எழுதணும். இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் இந்த வேல்யூஸ் கிடைக்கும், டியோட வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் அப்படின்னா இந்த டியோட வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி எழுதி இங்கே சம் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. ஸோ சம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலா தெரியும், ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன, ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா தெரியும். ரோஸ் ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சமேஷன் டி ஐ ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 - 6 இந்த சமேஷன் டி ஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 36. ஸோ 36ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருங்க பை என்னோட வேல்யூஸ் வந்து 10. ஸோ 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 1 - 6 into 36 by 10 into இந்த 10 ஸ்கொயர் பண்ணால் 100 minus 1 வந்து 99 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 6 வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 10 5 2 10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அதேமாதிரி 1 3 33 3 99 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இதையும் 33 11 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11 3 33 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 12 3 36 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்குது பாருங்கள். ஸோ 1 மைனஸ் மேலே என்ன இருக்குது 12 மட்டும் இருக்கும். கீழே டினாமினேட்டரில் 5 × 11 அப்படின்னு இருக்கும். ஸோ 5 × 11. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 55. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 - இதை டிவைட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ் கிடைக்குது, 0.2181 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ 1லேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0.7818 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இது ரவுண்ட் அப் பண்ணிடுங்க. ஸோ ரோஸ் ஈக்குவல் டு 0.782 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதோட ரேங்க் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0.782. புரியுதுங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, த ஃபாலோயிங் ஆர் தி மார்க் அப்டைன் பை 5 ஸ்டூடெண்ட் இன் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 90 85 72 67 60. அதுமாதிரி கெமிஸ்ட்ரி மார்க் 58 70 87 81 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 ஸ்டூடெண்ட் 4 ஸ்டூடெண்ட் 5. ஸோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோட மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஃபைண்ட் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேட்டாஸ்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த மேக்ஸ் மார்க்கு கெமிஸ்ட்ரி மார்க்கு மேக்ஸ் மார்க்கை எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன், கெமிஸ்ட்ரி மார்க்கை ஒய் அப்படின்னு எழுதியிருக்கேன். எழுதுனதுக்கப்புறம் ஸோ இந்த கொடுத்துருக்க மார்க்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் வேல்யூஸ் கொடுக்கணும். ரேங்க் வேல்யூஸ் கொடுக்குறது எப்படி கொடுப்போமா, ரேங்க் வந்து பிக் வேல்யூஸ் என்ன இருக்கோ அதான் மேக்ஸிமம் மார்க் என்ன இருக்கோ அதுதான் ரேங்க் 1 ரேங்க் 2. அதுலேருந்து அதுக்கடுத்து குறைச்சிக்கிட்டே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். இப்போ 90 அப்படிங்கிறது இதில் மேக்ஸ் மார்க்கில் 90 தான் ஹையஸ்ட் மார்க். அப்போ அதுக்கு ரேங்க் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன கீழே என்ன இருக்குது 85 அப்படின்னு இருக்கா. ஸோ 90க்கு அடுத்து கீழே வந்து 85 இருக்கா ரேங்க் 2. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 72, அடுத்து 67, அடுத்து 60. ஸோ இது வரிசையாக இருக்கிறதுனால ரேங்க் 1 2 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா. ஸோ ரேங்க் 5 வரையும் அதாவது ஆர்எக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ரேங்க் எக்ஸோட வேல்யூ. கெமிஸ்ட்ரி மார்க்கு நம்ம ரேங்க் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதில் ஹையஸ்ட் மார்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 87. அப்போ 87 தான் ஹையஸ்ட் மார்க். அப்போ அதை வந்து ரேங்க் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும். அதேமாதிரி அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது 81, அது ரேங்க் 2. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன பாருங்கள் 70ங்கிறது ரேங்க் 3. அதுக்கு அடுத்த நம்பர் 64, ரேங்க் வந்து 4. அதுக்கு லாஸ்ட் நம்பர் வந்து 58, அது ரேங்க் 5 அப்படின்னு வச்சோம். இப்போது ரேங்க் எக்ஸ் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணோம். அதேமாதிரி ரேங்க் ஒய்க்கு ரேங்க் கொடுத்துட்டோம். இப்போது ரேங்க் எக்ஸ் ரேங்க் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேருந்து டிஏயோட வேல்யூஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய். ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் -4 வேல்யூஸ் கிடைக்கும். இதை ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணி இங்கே எழுதுங்க. டிஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர் அப்படிங்கிற போது இந்த டிஏயோட வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸை சம் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னது, ரோஸ் ஈக்குவல் டு 1 - 6 இன்ட்டு சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 -
6 into summation DA ஸ்கொயரோட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 26. ஸோ அந்த 26ங்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க பை என்னோட வேல்யூஸ் என்னது எத்தனை டேட்டாஸ் கொடுத்துருக்கான் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 5 அவனையும் கொடுத்துருக்கான் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 5 இருக்கிறதுனால என்னோட வேல்யூஸ் வந்து 5. ஸோ 5 into 5 square minus 1 நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 6 into இதை இந்த வேல்யூஸ் 26 அப்படி இருக்கும் பை 5 into 25 minus 1 அதாவது 5 ஸ்கொயர் பண்ணால் 25 minus 1 24 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த 6ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணுங்கள் 4 6 ஆர் 24 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 4 வந்து 2 டேபிள் கேன்சல் 2 2 சார் 13 2 சார் 26 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது 1 மைனஸ் ஸோ ரிமைனிங் மேலே 13 இருக்குது கீழே 5 into 2 ஸோ 5 2 சார் 10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 10 minus 13 by 10 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதை சப்ராக்ஷன் பண்ணால் -3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ -3/10 ஸோ இதை டிவைட் பண்ணால் அது -0.3 அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுங்களா. ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம். ஸோ இதை பார்த்திங்க இந்த மாதிரி டேட்டா வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ரேங்க் கார்லேஷன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் புரியுதுங்களா. ஸோ இது ஒரு டைப் இதை நோட் பண்ணி. நம்பர் 6 The following are the mark obtained by 5 students in mathematics and physics. ஸோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கும் ஃபிசிக்ஸ் மார்க்கும் கொடுத்துருக்கான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 50 40 30 40 25. ஃபிசிக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 30 45 45 45 60 அப்படின்னு கொடுத்துருக்கான். இது ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்டோட மார்க்கு, செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்டூடெண்ட் ஒரு 5 ஸ்டூடெண்டோட மார்க் கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து ஃபைண்ட் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் மார்க்கு கெமிஸ்ட்ரி மார்க் கொடுத்துருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் மார்க்காக இருக்கும். ஸோ இங்கே 90 85 72 67 60 அதுமாதிரி கெமிஸ்ட்ரி மார்க்கும் டிஃப்ரெண்ட் மார்க்காக இருக்கும். ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் மேக்ஸ் ஃபிசிக்ஸோட மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் வந்து இங்கே 40 40 அப்படிங்கிறது 2 நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 45ங்கிறது 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டேபிள் ஃபார்மேட்டில், அதாவது மேக்ஸ் மார்க் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன், ஃபிசிக்ஸ் மார்க் வந்து ஒய் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த மார்க்ஸை அப்படியே டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிருக்கேன். அதே மாதிரி ஒய்யோட மார்க்கு டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்ம அந்த மார்க்குக்கு வந்து ரேங்க் கொடுக்கணும். ரேங்க் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் கொடுப்போம் பிக் வேல்யூஸ் என்னவோ அதுதான் ஃபஸ்ட் மார்க் அப்படிங்குவோம் ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸ் சீரிஸில் வந்து பிக் வேல்யூஸ் என்னென்னு பாருங்கள் 50 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. அப்போ அதை ரேங்க் 1 அப்படின்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வரும்போது 40ங்கிறது 2 நம்பராக இருக்கா ஓகேவா. 40 இந்த ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்கா. அப்போ 2வது பிளேஸும் 3வது பிளேஸும் வந்து 40 2 தடவை வரதுனால ஸோ 2யும் ப்ளஸ் 3யும் கூட்டுங்க. 2 + 3 வந்து என்ன வேல்யூஸ் கிடைக்கும் 5. 5/2 டிவைட் பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்கும் 2.5 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்குமா. அப்போ நம்ம ரேங்க் கொடுக்கும்போது 2.5 அந்த 40க்கு வந்து 2.5 அப்படின்னு கொடுத்துக்கணும். இப்போ 2வது ரேங்கு 3வது ரேங்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டோம். அடுத்து என்ன இருக்குது 4வது ரேங்க் தான். 4வது ரேங்க் என்ன இருக்குது 30. அப்போ இதுக்கு வந்து 4 அப்படி 4 அப்படின்னு கொடுத்துடணும். அடுத்து லாஸ்ட் ரேங்க் இதுக்கு வந்து 5 அப்படின்னு கொடுக்கணும் புரியுதுங்களா. ஸோ நமக்கு எத்தனை ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 2 ரேங்க் இருக்கிறதுனால அது எத்தனாவது பிளேஸு செகண்டும் தேர்டும் இருக்கிறதுனால 2 + 3 2யும் ப்ளஸ் பண்ணி பை 2 டிவைட் பண்ணி ஸோ 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வேறு இது வந்து ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதேமாதிரி ரேங்க் ஒய் இந்த ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ரேங்க் கொடுக்கணும். ஃபிசிக்ஸில் ஹையஸ்ட் மார்க் பாருங்கள் 60. அப்போ 60க்கு வந்து ரேங்க் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த நம்பர் பாருங்கள் 60க்கு அடுத்து 45ங்கிறது 3 நம்பர் வந்திருக்கு. அப்போ 3 நம்பர் வந்திருக்கிறதுனால செகண்ட் ரேங்கு தேர்ட் ரேங்கு ஃபோர்த் ரேங்கு ஸோ 3 ரேங்கு நம்ம ஆட் பண்ணால் ஸோ 9 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 9/3ங்கிறதுனால 9/3 டிவைட் பண்ணும்போது 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போது ரேங்க் இந்த 3க்குமே 3 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இதுக்கு 45க்கு 3 இதுக்கும் 3 இதுக்கும் 3 ஸோ 3 3 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து லாஸ்ட் வந்து ஸோ இந்த ரேங்க் 30 வந்து 5th ரேங்க் ஓகேங்களா. அப்போ இந்த மார்க்குக்கு நம்ம ரேங்க் கொடுத்துட்டோம். அதாவது இது எக்ஸோட ரேங்க் இது வந்து இது எக்ஸுங்கிறத மேக்ஸில் மார்க் இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க இதோட ரேங்க் வந்து இது ஃபிசிக்ஸில் மார்க் எடுத்தவங்களுக்கு அதோட ரேங்க் வந்து இது அப்படின்னு கொடுத்து இப்போ ரேங்க் எக்ஸ் அதாவது ஆர்எக்ஸ் ஆர்ஒய் ரேங்க் எக்ஸ் ரேங்க் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஐயோட ஃபார்முலா என்னது டிஐ = ஆர்எக்ஸ் - ஆர்ஒய் அதாவது ரேங்க் எக்ஸ் - ரேங்க் ஒய். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணி எழுதுங்க. சப்ராக்ஷன் பண்ணி எழுதும்போது இது சப்ராக்ஷன் பண்ணால் -4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணால் -0.5 இது சப்ராக்ஷன் பண்ணால் 1 இதை சப்ராக்ஷன் பண்ணால் -0.5 இதை சப்ராக்ஷன் பண்ணால் 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க. ஸ்கொயர் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் இதை சம் பண்ணி எழுதிருங்க புரியுதுங்களா. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ரேங்க் வந்து ரிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது ஆர்எக்ஸ் அப்படிங்கிறதுல 2 ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஆர்ஒய்ங்கில் 3 ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டட் ரேங்கோட ஃபார்முலா இது தான் ρ = 1 - 6 summation DI² + m × m² - 1/12 by n × n² - 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது மேத்தமெட்டிக்ஸ் we see that the value 40 occurs 2 times
the common rank given to the values is 2.5 which is average 2 and 3. ஸோ நம்ம அந்த டேட்டாஸில் வந்து அப்போ எக்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கில் வந்து 2 ரேங்க் 40ங்கிற ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால நம்ம அதோட ஆவரேஜ் வேல்யூஸ் வந்து செகண்ட் ரேங்கு தேர்ட் ரேங்க் வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால எம்மோட வேல்யூஸ் வந்து 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து இஸ் ஈக்குவல் டு m into m square minus 1/12. ஸோ எம்மோட வேல்யூஸ் இந்த இடத்துல 2. ஸோ 2 into 2 square minus 1/12. ஸோ 2ங்கிற டைம் இந்த 12ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 6 2s are 12 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4 minus 1/6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணால் 3/6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் சீரிஸில் வந்து 2 ரேங்க் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால அதோட வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அதே மாதிரி in the physics we see that the value of 45 occurs 3 times. The common rank given to the values is 3 which is average of 2 3 4. ஸோ இந்த 3 ரேங்கையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரேங்க் வந்து 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நமக்கு ரேங்க் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால ஸோ எம் வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு m into m square minus 1/12. ஸோ எம்மோட வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல 3. ஸோ எத்தனை டைம் வந்து அந்த ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது ஒய் சீரீஸில் அதாவது ஃபிசிக்ஸில் வந்து எத்தனை ரேங்க் ரிப்பீட் ஆகிருக்கு 3 ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால அது எம்மோட வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 into 3 square minus 1/12. ஸோ இந்த 3 12 கேன்சல் பண்ணால் 1 3 சார் 4 3 சார் 12 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 minus 1/4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 9 minus 1 வந்து 8/4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ஃபிசிக்ஸில் ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அதோட வேல்யூஸ் வந்து இது. ஸோ இதுலேருந்து நமக்கு ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா தெரியும். ஸோ ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 minus 6 into summation ti square plus m into m square minus 1/12 ஹோல் டிவைடட் பை n into n square minus 1 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா. ஸோ இதிலேருந்து 1 அப்படி இருக்கும். ஸோ -6 into summation ti squareோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது summation ti squareோட வேல்யூஸ் வந்து 33.5. அந்த வேல்யூஸ் தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா m into m square minus 1/12. ஸோ அந்த வேல்யூஸை பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸ் மார்க்கில் வந்து எத்தனை ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அதோட வேல்யூஸ் வந்து 1/2. அதேமாதிரி ஃபிசிக்ஸில் எத்தனை ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு நம்பர் 2. ஓகேங்களா. ஸோ 3 ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அதோட வேல்யூஸ் வந்து 2. அந்த வேல்யூஸ் தான் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1/2 ப்ளஸ் 2 பை ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து எத்தனை இருக்குது 5. ஸோ 5 into 5 square minus 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 minus 6 into ஸோ இந்த டேர்மை எல்சிஎம் எடுக்கும். இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்மை 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 67 + 1 இது 2 2 சார் 4 அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை இந்த டேர்ம் 5 into 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 மைனஸ் வந்து 24 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதில் இருந்து 1 மைனஸ் ஸோ இந்த டேர்ம் இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இதை மேலே ஆட் பண்ணால் 72 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். பை 5 into 24 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதில் இருந்து இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த 3ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 1 3 சார் 8 3 சார் 24 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். 1 8 சார் 9 8 சார் 72 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 955 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 minus 955 இஸ் ஈக்குவல் டு இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது -4/5 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு -0.8 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா. ஸோ இதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம். அந்த மாதிரி மார்க் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ரேங்க் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்க. இது ஒரு டைப். நம்பர் 7 10 competitors in the beauty contest are ranked by 3 judges as follows. ஜட்ஜஸ் வந்து ஒரு 10 காம்படிட்டருக்கு வந்து ரேங்க் கொடுக்குறாங்க. ஸோ ஏங்கிற ஜட்ஜஸ் வந்து இந்த ரேங்க் கொடுக்குறாங்க, பிங்கிற ஜட்ஜஸ் வந்து இந்த ரேங்க் கொடுக்குறாங்க, சிங்கிற ஜட்ஜஸ் வந்து இந்த ரேங்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிங்க. Discuss which pair of judges has the nearest approach to common taste of பியூட்டி. ஸோ இதுலேருந்து விச் பேர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து காமன் டேஸ்டி ஆஃப் பியூட்டியை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம ரேங்க் அதாவது ஜட்ஜஸ் பி ஜட்ஜஸ் சி இருக்குல்ல, அது வந்து ரேங்க் எக்ஸ் ரேங்க் ஒய் ரேங்க் இசட் அப்படின்னு எடுத்துருவோம். எக்ஸோட வேல்யூஸ் வந்து 10 கொடுத்துருக்கறதால அந்த ரேங்க் அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. அதேமாதிரி ரேங்க் ஒய்யோட வேல்யூஸ் ரேங்க் இசட்டோட வேல்யூஸ் டி சபிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா RX - RY தான். ரேங்க் எக்ஸ் மைனஸ் ரேங்க் ஒய். எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ரேங்க் எக்ஸோட வேல்யூஸ்லேருந்து ரேங்க் ஒய்யோட வேல்யூஸை சப்ராக்ஷன் பண்ணி எழுதிங்க. அதுமாதிரி டி சபிக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு RY - RZ. அப்போ ரேங்க் ஒய்யோட வேல்யூஸ் மைனஸ் ரேங்க் இசட்டோட வேல்யூஸ் அதை சப்ராக்ஷன் பண்ணி நீங்கள் எழுதிக்கங்க. அதுமாதிரி ZX அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு RZ - RX. அதாவது ரேங்க் இசட்டோட வேல்யூஸ் மைனஸ் ரேங்க் எக்ஸோட வேல்யூஸ் அதை சப்ராக்ஷன் பண்ணி நீங்கள் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் இதில் DXY ஸ்கொயர் அதுமாதிரி DYZ ஸ்கொயர் DZX ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் எல்லாமே ஸ்கொயர் பண்ணி எழுதி ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. புரியுதுங்களா. ஸோ எல்லாத்தையும் மூணையுமே சம் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா தெரியும். ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு 1 - 6 into summation ti ஸ்கொயர் பை n into n ஸ்கொயர் - 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ti ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து இங்கே ti ஸ்கொயர் இருக்குல்ல
நம்ம வந்து என்னென்ன எடுத்துக்கோம்னா dxy ஸ்கொயர் dyz ஸ்கொயர் dzx ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எந்த வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ரேங்க் கார்லேஷன் ஃபார்முலாவில் இருந்து இங்கே 3 ரேங்க் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக கம்பேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ xyயை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கிறோம். ரோ ஆஃப் xy இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் d ஸ்கொயர் xy பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது அந்த xyங்கிற ரேங்கை கம்பேர் பண்ணி அதுலேருந்து ஃபார்முலா நம்ம அந்த டேபிள் வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஆன்சரோடைய அதாவது 0.5031 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். இது ரேங்க் ஆஃப் xyயோட வேல்யூஸ் வந்து இது. அதேமாதிரி ரேங்க் ஆஃப் yz அப்படின்னா அதோட ஃபார்முலா இது. ஸோ இதில் அந்த டேபிள் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.8667 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது அதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி ரேங்க் ஆஃப் zxோட ஃபார்முலா வந்து ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இதில் அந்த d ஸ்கொயர் zxோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி ஸோ என்னோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், n வேல்யூஸ் இல்லை, அந்த 3 ரேங்க் வேல்யூஸ்க்குமே நமக்கு வந்து 10 தான். ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 10 கொடுத்துருக்கிறதுனால ஸோ 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0.0424 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் எது பிக் வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். பிக் வேல்யூஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். இது 0.0424 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0.5031 அப்படின்னு வேல்யூஸ் கிடையாது. பிக் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். அப்போ இது எதோட காம்பினேஷன்? ரேங்க் கார்லேஷன் ஆஃப் y and zோட வேல்யூஸ். அப்போ இதிலேருந்து ரேங்க் கார்லேஷன் அப்படிங்கிறது இங்கே y and zங்கிறது செகண்ட் தேர்டு. அப்போ செகண்ட் ஜட்ஜ் அண்ட் தேர்டு ஜட்ஜஸ் ஹவ் த நியரஸ்ட் அப்ரோச் ஃபார் காமன் டெஸ்ட் இன் ஃபியூட்டி. புரியுங்களா? ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.